Finished up to Faraday's law. That is Faraday's law of electrolysis. இதோட complete பண்ணோம். So in our last class, we started with Nernst equation. E cell equal to E by log of oxidized form by reduced form. இது வந்து ஜெனரல் ஃபார்ம்ல. இதுல இப்போ ஒரு கெமிக்கல் செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிடைஸ் ஆகிற அந்த மெட்டல் சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரெடியூஸ்ட் ஆகுதுல கண்ணு அந்த மெட்டல் சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் இது போட்டுதான் நீங்க லாக் எடுக்கிற மாதிரி இருக்கும். லாக் வேல்யூஸ் எல்லாமே இங்க ஈஸியா தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. And last 2.303 R value வந்து 8.314 temperature வந்து room temperature that is standard temperature 298 Kelvin. அப்புறம் கீழே இருக்கிற Faraday is nothing but charge carried by 1 mole of electron. இப்போ 1.6 into 10 power minus 19 அது ஒரு charge, that is electron ஒரு charge into 1 mole. 1 mole is nothing but Avogadro's number, right? அப்போ 6.022 into 10 power 23. இதோட whole value 96,495 coulombs. So இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்ட வேல்யூ வந்து 0.0591 மோர் டிவைடட் பை n log of oxidized form by reduced form. ஸோ அதுக்கப்புறம் இ செல்லுக்கும் ஈக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இது ரெண்டுத்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். log Kc equal to 2 into E naught cell divided by 0.0591. இங்க E naught செல்லுங்கிறது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கண்டு நீங்க E right minus E left பண்ணுவீங்கல்ல அது. E செல்லுங்கிறத Nernst equation. So standard electrode potential கான்சென்ட்ரேஷனும் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். That is 1 molar. And வெறும் EMF அதாவது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அதர் தென் 1 மோலாரா இருக்கும். இது ரெண்டு தான் இது ரெண்டு தட் இஸ் இதுதான் இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். And after that we discussed about the relationship between Gibbs free energy and electrode potential. And அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் செல் பார்த்தோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து எலக்ட்ரோலைசிஸோட 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். மோல்டன் NaCl, அசிடேட்டட் வாட்டர், அப்புறம் ஆக்வஸ் NaCl. அதுக்கப்புறம் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ்ல ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து சிம்பிள் டேர்ம்ஸ் மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் யூ ஆல்ரெடி ஸ்டடிட் இன் பிசிக்ஸ். ஐ திங்க் பிசிக்ஸ்ல கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்க ரிப்பீட் ஆகும். சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான் இருக்கும். இப்ப ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸுக்கு அங்க என்ன டினோட் பண்ணுவீங்கன்னு தெரியல. இங்க வந்து ரோன்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸுக்கு இங்கே கப்பான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மாறும். மற்றபடி உள்ளார இருக்கிற டெஃபினேஷன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலாவும் அப்படியே தான். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வர நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சு கண்டக்டன்ஸ்ல இருந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் வந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்ல இருந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்ன்றது லாஸ்டா வர ஒரு டெஃபினிஷன்மா. அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மூணுத்தையும் தாண்டி வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு நம்மளால ஈஸியா கொண்டுட்டு வந்துட முடியும். இதுல ஃபார்முலாஸ் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட யூனிட்டும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. தட்ஸ் இட். அண்ட் இது அதுக்கப்புறம் தான் கொல்ராஷ்ல So what is resistance? ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? Property of conductor to obstruct the flow of current. Property of conductor to flow of current. Okay. No, so conductance is nothing but movement of ions, movement of current. அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கறத நம்ம மூவ்மெண்ட் ஆஃப் கரண்ட்னு சொல்றது. ஏன்னா அயான்ஸ் வந்து ஃப்ரீ அயான்ஸா இருக்கும்போது அந்த அயான்ஸ் வந்து மொபிலைஸ் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரேண்டமா ஃப்ரீடமா மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது அததான் வந்து நம்ம கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் ரிசல்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கரண்ட். அததான் நம்ம கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா the மெட்டீரியல் எபிலிட்டி டு ஸ்டாப் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல கண்ணு அதை வந்து ஸ்டாப் பண்றது. அந்த எபிலிட்டியை தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஸ்டாப் பண்றது, பேர்டனா இருக்கிறது, சப்ரஸ் பண்றது, அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டினோட்டட் பை ஆர். அண்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட். So ability to stop the flow of current, resistance அப்படின்னா flow of currentங்கிறது conductance. That's it.
ஸோ அயான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, கண்டக்டர்ஸ், செமி கண்டக்டர்ஸ், நான் கண்டக்டர்ஸ், இதெல்லாம். கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் ஃப்ளோ பண்ணல டெண்டன்சி இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே கண்டக்டர்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கம்பிலாம் நம்ம யூஸ் பண்றோம்ல கண்ணா, அதுல இருக்கிற அந்த அயான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால நம்ம கண்டக்டர்ஸா யூஸ் பண்றது. நான் கண்டக்டர்ஸ்னா பிளாஸ்டிக், கிளாஸ், குவாட்ஸ், இது எல்லாமே தெர் ஆர் நான் கண்டக்டர்ஸ். செமி கண்டக்டர்ஸ்னா கண்டக்டர்ஸ் அண்ட் நான் கண்டக்டர்ஸ், இது ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். இப்போ அது வந்து நார்மலா இருக்கும்போது கண்டக்ட் ஆகாது. ஆனா ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் வச்சு நம்ம இது பண்ணும்போது, அதாவது என்ஹான்ஸ் பண்ணும்போது அது கண்டக்டர்ஸா மாறும். அதுக்கு பேர் தான் செமி கண்டக்டர்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆர்சனிக், ஜெர்மானியம், கேலியம், இதெல்லாமே செமி கண்டக்டர்ஸ் கீழே வரும். ஸோ கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ், அயான்ஸ் ஃப்ளோ பண்ற டெண்டன்சி இருக்கிறது, அதான் கண்டக்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த இரும்பு கம்பியா இருக்கிறது, காப்பர் வயர்ஸ், இது எல்லாமே கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ கண்டக்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் and it is denoted by C. அப்ப கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன் வே ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ சில இடத்துல ஜீன் கொடுத்துருப்பாங்க, ஆனா நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் கண்டக்டன்ஸ் சீன் தான் இருக்கு, அதனால இதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதுல இருந்து தான் இம்பார்ட்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் which is also called as conductivity. And specific conductance is denoted by rho. PA வந்து ஒரு மாதிரி ஸ்டைலா போட்டோம் அப்படின்னா அது வந்து rho. So இது வந்து specific conductance, and which is also called as conductivity. Specific conductance is nothing but it is directly proportional to its length and inversely proportional to the cross section area. இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காப்பர் ஒயரோ இல்ல ஏதோ ஒரு இரும்பு கம்பி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியா வர்றது காப்பர் ஒயர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப the resistance of any conductor, அப்ப அந்த கண்டக்டர் அந்த காப்பர் ஒயரோட லென்த் இருக்குல்ல, அதுவும் which is directly proportional, and area of cross section that is inversely proportional. அதுதான் வந்து நம்ம specific conductance அப்படின்னு சொல்றது. Length it is denoted by L and area of cross section is denoted by E. அதுதான் இப்படி கொடுத்திருக்காங்க. இந்த லென்த், ஏரியா, இது எல்லாமே கண்டக்டரை வச்சு சொல்றது. ஓகே, so specific conductance is nothing but the resistance of a conductor which is directly proportional to length and inversely proportional to area of cross section. That is called as specific conductance. And specific conductance இது வந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் ஆகானு. அப்ப ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரோவோட இன்வர்ஸ். So specific resistance is nothing but 1 by rho. Okay, so specific resistance is denoted by R, which is equal to resistance of specific resistance by U, which is equal to நான் தப்பா சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி resistance of a conductor அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். இந்த definition specific resistance of a specific conductance. Ma'am, your voice is breaking, ma'am. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஹலோ? Yes, ma'am. So இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது the resistance of a conductor which is directly proportional to length and inversely proportional to area of cross section சொன்னேன். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுதான். நான் இங்க டெஃபினேஷன் கரெக்டா சொல்லும் போது எழுதியும் போது மாத்தி எழுதிட்டேன். So this is specific resistance and specific conductance தான் 1 by rho. That is இது ஒரு opposite. That is இது ஒரு reciprocal. Specific conductance is nothing but 1 by rho, which is denoted by kappa. Okay, so நம்ம இது K போடும்போது இப்படிதானே K போடுவோம். கப்பா Ma'am, எழுதும் your போது video please, ma'am. என்னாச்சு இன்னைக்கு? இங்க டேட்டா ஃபுல்லா தான் இருக்கு, 5G தான் காட்டுது. நடுவுல எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க.
So this is specific resistance, and specific conductance is denoted by cup. Specific conductance is denoted by kappa, which is equal to 1 by rho. Okay. So specific resistance. The specific resistance are directly proportional to L by A, and the proportionality எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற constant, that is rho, that is specific resistance. அப்ப kappa equal to 1 by rho, right? அப்ப இது வந்து rearrange ஆகும். Rho இதுன்னா அப்ப kappa equal to 1 by R, that is conductance into A by A, right? என்ன எழுதியிருக்கேன்? Resistance directly proportional to L by A. அப்ப R equal to rho into L by A. Then rho equal to R into A by L. இது வந்து specific resistance-க்கு. இப்போ kappa equal to 1 by rho னா kappa equal to இது வந்து அப்படியே reciprocal வரும். So 1 by R becomes conductance C. A by L, it is L by A. இது வந்து specific conductance. இங்க எழுதியிருக்கேன். So resistance directly proportional to L by A. இந்த proportionality எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண கான்ஸ்டன்ட் தான் rho, that is specific resistance. அப்ப R resistance equal to specific resistance into L by A. Okay, so இதுதான் நான் சொன்ன லைன். The resistance is directly proportional to, resistance of a conductor is directly proportional to its length. அதாவது கண்டக்டரோட லென்த், நம்ம என்ன ஒயர் யூஸ் பண்றோமோ அதோட லென்த், அண்ட் கீழே வந்து அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், நம்ம யூஸ் பண்ற கண்டக்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்ப இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம்ல அந்த கான்ஸ்டன்ட், அது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், தட் இஸ் ரோ இன்டூ எல் பை ஏ. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சிச்சு. ஸோ ரோங்கிறது வந்து ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஏ பை எல். இது வந்து ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா. And specific resistance or அப்படியே reciprocal தானேமா specific conductance வரும். So which is denoted by kappa. Kappa equal to 1 by specific resistance. அப்ப இது வந்து அப்படியே reciprocal வரும். So 1 by R equal to C. A by L becomes L by A. இது வந்து specific conductance வருது. First நான் பாக்ஸ் போட்டிருக்கிறது specific resistance வருது. Second நான் பாக்ஸ் போட்டிருக்கிறது வந்து specific conductance வருது. So ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் லென்த் அப்புறம் கண்டக்டன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நீங்க ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் அதுல இருந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சீரீஸ் ஆஃப் ஃபார்முலாஸா வரும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒரு சொல்யூஷன் வச்சு அதுக்கப்புறம் அடுத்த சொல்யூஷன், அதுக்கப்புறம் அடுத்த சொல்யூஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. So the factors that affect conductance. First, nature of electrolyte. Electrolytes அப்படிங்கிறது the substances which has the tendency to separate into charges. அது பேர் வந்து electrolyte. And it undergoes 100% dissociation. அது normally partial ionized ஆனிச்சு அப்படின்னா அது வந்து weak electrolyte. அது. And next one, size of ions. Electrolyte ions are that is cation and the size and other viscosity, that is mobility. Sorry, solvation வச்சு சொல்றது. Size of ions. And third one on the nature of and viscosity. Viscosity is nothing but internal resistance to move. ஒரு மாலிகுலோ ஒரு லிக்விடோ இருக்கிறப்ப அது மூவ் ஆகிறதுக்குரிய அந்த டெண்டன்சி, அதுதான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ விஸ்காசிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஸ் எடுத்துக்கோங்களேன், கிரீஸோ ஆயிலோ எடுத்துக்கோங்களேன், அது வந்து மெதுவா மூவ் ஆகும்ல கண்ணு, அப்ப அதோட விஸ்காசிட்டி வந்து ஜாஸ்தின்னு அர்த்தம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர் வந்து இட் ஃப்ளோஸ் ஈஸிலி, ரைட்? அப்போ அதோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. விஸ்காசிட்டி கம்மியா இருக்கிறதுனாலதான் அது ஈஸியா ஃப்ளோ ஆகுது, அந்த மாதிரி. And fourth one, concentration. And fifth one is temperature. So first one is nature of electrolyte. We already discussed about strong electrolyte and weak electrolytes there.
ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அயனைஸ் ஆகும், வீக் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பார்ஷியலா அயனைஸ் ஆகும். கண்டக்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வாட்டர்ல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வாய்ஸ் ஸ்டக் ஆகுது நீங்க எவ்வளவு NaCl மேம். வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? எஸ் மேம். எஸ் மேம். எப்பவும் போலதான் இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? எஸ் மேம். So, for strong electrolytes, it undergoes 100% dissociation. So, எந்த அளவுக்கு நம்ம salt யூஸ் பண்றோமோ அது எல்லாமே ions செப்பரேட் ஆகும். ஸோ அப்படி செப்பரேட் ஆகி aqueous சொல்யூஷன்ல மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுல வந்து ஃப்ரீ ஆஃப் தட் இஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் ions ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கண்டக்டன்ஸ். ஸோ அது இதுவே வீக் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டிசோசியேஷன் ஆல்ரெடி தட் இஸ் பார்ஷியலி ஒன். ஸோ இப்போ நீங்க 100 grams ஆஃப் அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல 2 to 3 grams மட்டும்தான் அயனைஸ் ஆகும். தட் இஸ் CH3CO மைனஸ் ஆகும், H+ ஆகும் பிரிஞ்சு வாட்டர்ல இருக்கும். பேலன்ஸா இருக்கிற அந்த 95% வந்து இட் ரிமைன்ஸ் அன்டிசால்வ் அண்ட் செட்டில் டவுன் அட் த பாட்டம். அயான்ஸோட ரேட்டே அங்க கம்மியா இருக்கும்போது அதுல இருக்கிற கண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். So nature of electrolytes for strong electrolytes the conductance is high, for weak electrolytes the conductance is low. And next one is size of ions. Ions வந்து கம்மியான சைஸா இருக்கும்போது அதோட சால்வேஷன் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ சால்வேஷன் எஃபெக்ட் அதிகமானுச்சுன்னா கண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதா ஒன்று எடுத்துக்கலாம். NaCl இன் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ NaCl வாட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது Na+ அயான்ஸ் ஆகும், Cl- அயான்ஸ் ஆகும் பிரியும். ஸோ வாட்டர்ல இந்த Na+ அயான்ஸை சுத்தி OH- அயான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போய் ஸ்டிக் ஆயிக்கும். ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகி அந்த மாதிரி. அண்ட் Cl- அயான்ஸை சுத்தி இருக்கிற H+ அயான்ஸ் எல்லாமே போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகுதுல கண்ணு, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து Na+ அண்ட் Cl-க்கு. இதுவே அங்க இருக்கிற கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸோட ரேஞ்ச் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அயான்ஸோட சைஸ் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் அட்டாச் ஆகுது இல்ல கண்ணு, இந்த ஆப்போசிட் சார்ஜ் அயான்ஸ். இந்த அயான்ஸ் வந்து அதிகமா போய் ஆட் ஆயிருக்கும். இப்ப இது பெருசா இருக்கிறனால இப்படி இருக்கு. இதுவே அது குட்டியா இருந்துச்சுன்னா நிறைய OH- அயான்ஸ் போய் அட்டாச் ஆகும். அப்படி எல்லாமே போய் அட்டாச் ஆகும்போது இந்த அயானோட ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. நார்மலா நினைச்சு பாருங்க, வெறும் Na+ Cl- இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ளோ ஆகும். இதுவே அதை சுத்தி இதோட ஆப்போசிட் அயான்ஸ் எல்லாமே ஒரு கிளவுட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் போது the movement is restricted here, right? அது அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அதோட சால்வேஷன் எஃபெக்ட், அதோட கண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். So when the size of ions is small, when the size of ions is small, solvation effect increases where conductance decreases. அதுதான் இது size of ions. And next one வந்து nature of solvent and viscosity. சால்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போலார் சால்வெண்டா இருக்கணும், அதோட விஸ்காசிட்டி வந்து கம்மியா இருக்கணும். அப்பதான் அதிகமா ஃப்ளோ ஆகும், அயான்ஸோட டிசால்வ் ஆகும், கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டக்டன்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் when higher the concentration, conductance decreases that.
கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றதுக்கும் டைல்யூஷன் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து டைல்யூஷன் கொடுத்திருப்பாங்க, ஒரு சில இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருப்பாங்க. ரெண்டுத்தையும் போட்டு சஃபில் இது குழப்பிக்காதீங்க. இப்ப கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நார்மலா ஒரு சால்ட் எடுத்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க கண்ணு. அதிகமா சால்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது அதோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும், ரைட்? அதேவே வந்து கம்மியான சால்ட் எடுத்து வாட்டர்ல போட்டிருக்கோம். இப்போ 1 liter ஆஃப் வாட்டர்ல வெறும் 2 grams ஆஃப் NaCl ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் டைல்யூட்டட் அப்படின்னு சொல்றது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற அந்த சால்ட்டி நேச்சர், அந்த சால்ட்டி கண்டென்ட், நம்ம ஆட் பண்ணிருக்கிற அந்த இதோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற அயான்ஸே கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அயான்ஸ் கம்மியா இருக்குல்ல வாட்டர்ல இல்ல அக்வஸ்ல, அததான் வந்து இன்ஃபைனைட் டைல்யூஷன் இல்ல ஹை டைல்யூஷன் அப்படின்னு சொல்றது. சில நேரங்கள்ல வந்து கான்சன்ட்ரேஷன் கண்டக்டன்ஸையும் கம்பேர் பண்ணிருப்பாங்க, சில நேரங்கள்ல டைல்யூஷனை கண்டக்டன்ஸையும் கம்பேர் பண்ணிருப்பாங்க. நீங்க அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் கண்டக்டன்ஸ் வரலாம். கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா it means that the presence of salt in that water is high. அப்ப சால்ட் வந்து வாட்டர்ல கரெக்டான கண்டென்ட்ல அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ml ஆஃப் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு 10 grams ஆஃப் NaCl போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ரைட்? அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது அங்க இருக்கிற வாட்டர்ல இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ், அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி Na+ and Cl- அயான்ஸ் போய் ஆக்குபை பண்ணிருக்கும், ரைட்? ஆக்குபை பண்ணி ஒரு மாதிரி டைட்டா இதாயிருக்கும். ரொம்ப டைட்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டைட்டா பேக் ஆயிருக்கும். இந்த நேச்சர்ல நம்ம கரண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். வெறும் NaCl இல்ல வெறும் வாட்டர் எடுத்து அதுல கரண்ட் பாஸ் பண்றது வேற. ஏன்னா வெறும் NaClனா Na+Cl- அயான்ஸ் மட்டும்தான் இருக்கும். வெறும் பீக்கர்ல தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா H+OH- அயான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுல கரண்ட் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ மூவ்மெண்டா இருக்கும், அதனால கண்டக்டன்ஸ் வரும். அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டா வாட்டர்ல இருக்கிற அந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே NaCl போய் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கும். ஆக்குபை பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா பேக் ஆயிருக்கும். இதுக்குள்ள நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த Na+ அயான்ஸ், H+ அயான்ஸ், அப்புறம் Cl- OH- அயான்ஸ், இது எல்லாத்தோட மூவ்மெண்ட்டுமே ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். அதாவது அவ்வளவு சீக்கிரம் அதால மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ண முடியலங்கும் போது அதோட கண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஹையர் த கான்சன்ட்ரேஷன், கண்டக்டன்ஸ் டிக்ரீசஸ் தேர். இதுவே ஒரு இன்ஃபைனைட் டைல்யூஷன் நினைச்சு பாருங்க, அதாவது லோ கான்சன்ட்ரேஷன் நினைச்சு பாருங்க. லோ கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும்போது அதோட அயான்ஸ் எல்லாமே ஈஸியா மூவ் ஆகும். அதோட அந்த வீக் எலக்ட்ரோலைட் அண்ட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அது பொறுத்து மாறும். ஸோ அயான்ஸ் ரேண்டமா மூவ் ஆகும்போது அதோட கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கான்சன்ட்ரேஷன்ல சொல்லியிருப்பாங்க. And next one is temperature. Temperature is directly proportional to conductance. ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட அயான்ஸ் எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆகும். அயான்ஸ் ஃபாஸ்டா மூவ் ஆனிச்சுன்னா கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். That's it. ஸோ இந்த 5 பாயிண்ட்ல கான்சன்ட்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சால்வேஷன் எஃபெக்ட் சொன்னேன்ல, அது வச்சு அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. எனி டவுட் சோஃபா? No, ma'am. Conductance is, sorry, resistance, which is directly proportional to length and inversely proportional to A. And other unit வந்து ohm. Conductance, reciprocal of resistance, and which is ohm inverse or Simon. ஸோ ஓம் இன்வர்ஸ் இல்ல சைமன் தான் அடிக்கடி யூஸ் பண்றது. மோ வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அதை விட்டுட்டாங்க. Resistance. Which is denoted by rho R into A by L. So R வந்து ohm, A வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர், அண்ட் லென்த் வந்து வெறும் சென்டிமீட்டர், ஸோ ஓம் சென்டிமீட்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம்கன்னு, ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும், அண்ட் லென்த் வெறும் சென்டிமீட்டர்னு வரும்.
தட் இஸ் 1 சென்டிமீட்டரும் இது கேன்சல் ஆயிரும், அதனால வெறும் சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம் ஃபார் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். இதுவே ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் ஆர் கண்டக்டிவிட்டி, இதுக்கு வந்து 1/ρ which is also called as kappa. Kappa equal to conductance into L/A. So ohm inverse சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஏன்னா இது லென்த் வந்து சென்டிமீட்டர், ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரும் தான் கேன்சல் ஆகும், இன்னொரு சென்டிமீட்டர் அப்படியே இருக்கும், அது மேல போகும்போது இட் பிகம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அண்ட் கண்டக்டன்ஸ் ஒரு யூனிட் வந்து ஓம் இன்வர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே அதோட ஃபார்முலாஸும் அதோட யூனிட்ஸும் ஜஸ்ட் ரீகேல்குலேஷன் பண்றதுக்காக சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்ல நான் அப்போ சொல்லும் போதே எழுதி வச்சிருந்தாலும் ஓகே, இது நான் யூனிட்டுக்காக எடுத்துட்டு வந்தது. ஓம் இன்வர்ஸ் வரும், இன்னொரு இது வந்து சைமன்ல கண்ணு. ஸோ சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதுவுமே ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸுக்கு வரும். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னாலும் ரெசிஸ்டிவிட்டினாலும் ஒண்ணுதான், ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்னாலும் கண்டக்டிவிட்டினாலும் ஒண்ணுதான். Next one, equivalent and molar conductivity. So equivalent conductivity is denoted by lambda E cube and molar conductivity is denoted by lambda M. And equivalent conductivity is nothing but it is the conducting power of all the ions produced by 1 gram equivalent of an electrolyte. இப்போ 1 gram equivalent of electrolyte எடுத்துக்கிட்டு அதுல இருக்குல்ல ions, இப்போ electrolyte அப்படின்னா it's separated into charges, right? அந்த 1 gram equivalent of ions வந்து conducting power, அதோட conductance, அதுதான் வந்து equivalent conductance சொல்லுவோம். ஸோ இது வந்து 1 gram equivalent. இதே வந்து நம்ம மோலார் கண்டக்டிவிட்டியில சொல்லும் போது 1 mole of an electrolyte. So it is a conductance of the 1 mole of an electrolyte. அதுதான் வந்து மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்றது. So equivalent conductance is lambda EQ, right? So which is equal to kappa into 1000 divided by normality. And molar conductivity la kappa into 1000 divided by molarity. Molarity is the number of moles of solid present in 1 liter of solution. இது moles direct கொடுக்க மாட்டாங்க, weight தான் கொடுப்பாங்க. வெயிட்ல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து மொலாரிட்டி கண்டுபிடிங்க, அந்த மொலாரிட்டியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதே மாதிரி கப்பா இருக்குல்ல ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், இதுவுமே டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, கண்டக்டன்ஸ் கொடுப்பாங்க, அதுல இருந்து நீங்க ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சுக்கணும். சில நேரத்துல ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, அதுல இருந்து நீங்க சைட் பை சைடா வந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த மோலார் கண்டக்டிவிட்டி ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா மட்டும் கொஞ்சம் லாங்கா வர மாதிரி இருக்கும். ஆனா ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா கேன்சல் பண்ணி போட்டுடலாம், அப்ராக்சிமேஷனா போடுங்க போதும். இதுவே கப்பாலாம் டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வந்துடலாம். அண்ட் நார்மாலிட்டிங்கிறது ஈக்குவலன்ட் வெயிட், தட் இஸ் நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஈக்குவலன்ட் பிரசன்ட் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன், அது வந்து நார்மாலிட்டி. இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன் லெசன்ல படிச்சிருக்கோம். அண்ட் இது ஒரு யூனிட் ஃபார் equivalent conductivity. Ohm inverse centimeter square equivalent inverse. For molar conductivity, ohm inverse centimeter square. So இது வந்து மோலார் கண்டக்டிவிட்டிக்கு. இங்க ஓம் இன்வர்ஸ்க்கு பதிலா நீங்க சைமனும் சொல்லிக்கலாம். தட் இஸ் சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ்னாலும் சரி, சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ்னாலும் சரி. ஸோ இந்த இதுக்கு அப்புறம் டாபிக்ல ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியை விட மோலார் கண்டக்டிவிட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து கான்சென்ட்ரேஷனை பொறுத்து, ரெண்டுமே கான்சென்ட்ரேஷனை பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால இது வரைக்கும் எது டவுட்ஸ் உண்டா? No, ma'am. கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நார்மல் மெட்டீரியல் இருக்கு, இல்ல நார்மல் இது இருக்கு, அதுல அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? மேம் திருப்பி ஒரு கொஸ்டின் போர்டு ரிப்பீட் பண்ணுங்க. How do you calculate that unknown resistance? Unknown resistance எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கொடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபார்முலால போட்டா வரும் மேம். ஆளு பாரு, அந்த ஃபார்ம்ல நான் கேட்கல,
நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்குரிய, தட் இஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ப்ராசஸ்ன்னு சொல்லி. மேம் சீரிஸ் ரெண்டு நோன் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் சர்க்யூட், அது பேர் என்ன? நீ படிச்சிருப்பீங்க, நல்லா யோசிச்சு பாரு. வீட்கன் பிரிட்ஜ். வெரி குட், ரொம்ப நல்ல பையன்டா நீ. So Wheatstone Bridge. So it contains two known resistance and two unknown resistance. Sorry, one unknown resistance. அந்த unknown resistance தான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. நடுவில் இருக்கிறது வந்து கேல்வனோமீட்டர். இந்த நீங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேல்வனோமீட்டர்ல இருக்குல்ல அந்த ஆரோ, அந்த ஆரோ வந்து மாறுனுச்சு அப்படின்னா கரண்ட் அங்க ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது பிளக்சுவேட் ஆகுனுச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஜீரோல அப்படியே நின்னுச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகல அப்படின்னு அர்த்தம். சோ இதுல ரெண்டு வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஒன்னு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இன்னொன்னு வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் கொடுத்திருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல, சின்னதா கம்பி மாதிரி இருக்கும், நடுவுல மட்டும் 3 கலர்ஸ் கொடுத்திருப்பாங்க. 2 கலர் சேமா, ஒரு கலர் டிஃப்ரெண்டா இருக்கும், சில நேரத்துல 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கும். அதுதான் நம்ம ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 2 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ். அதாவது 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து உனக்கு ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க, அது பேர் வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்னு வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறது, அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சாரி, அதோட வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது, அது சான்சஸ் கம்மி, லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். லிக்விட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அதை டைரக்டா இங்க கொண்டுட்டு வந்து கனெக்ட் பண்ண இயலாதுல்ல, அதுக்காக கண்டக்டிவிட்டி செல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்போம். இப்ப கண்டக்டிவிட்டி செல்லுங்கிறது வந்து ஒரு பேக்கெட் ஃபார்ம்லயும் இருக்கும், ஒரு டியூப் ஃபார்ம்லயும் இருக்கும். அந்த அது பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, ஃபில்லிங் டைப் ஒண்ணு, டிப்பிங் டைப் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இதுதான் கண்டக்டிவிட்டி செல்ஸ். இங்க கீழே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் அது பேர் வந்து ஃபில்லிங் டைப், செகண்ட் ஒன் இருக்குல்ல அது பேர் வந்து டிப்பிங் டைப். இது ரெண்டுமே கண்டக்டிவிட்டி செல்ஸ் கீழே வருது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸை அப்படியே உங்களால கனெக்ட் பண்ண இயலாது, லிக்விட் ஃபார்ம்ல வச்சுதான் கனெக்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ஒரு சில மாலிகூல்ஸ் வந்து மோல்டன் ஃபார்ம்லயே மாத்தி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு சில சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மெல்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மோல்டன் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி அதை வந்து உள்ளார டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதுதான் அந்த சொல்யூஷன், அதாவது அன்னோன் சொல்யூஷன். அண்ட் எடுத்துக்கோங்க. இதுவே வாட்டர்ல டிசால்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அதை அங்க எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் இது. அண்ட் ரெண்டு சைடுமே வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க கனெக்டிங் வயர்ஸ் மேல இருக்குல்ல அந்த கனெக்டிங் வயர்ஸ் தான் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணணும். தட் இஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல கனெக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து டிப்பிங் டைப், உள்ளார சொல்யூஷனை போட்டு வச்சிருக்கிறது. செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, சாரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபில்லிங் டைப் அண்ட் செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டிப்பிங் டைப். அந்த டிப்பிங் டைப்ல உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது இது இங்க இருக்கிறது, இது வந்து கிளாஸ் சீல்டு டியூப்ஸ். அதாவது கிளாஸ் டியூப்ஸ் இருக்குல்ல அது வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாங்க, தட் ஒன். கீழே இது வந்து பிளாட்டினைஸ்டு, உள்ளார இந்த இது அது மேல வந்து பிளாட்டினம் போட்டு வச்சிருப்பாங்க. வெளியில இருக்கிறது வந்து கிளாஸ் டியூப்ஸ் இது. அதே மாதிரி இதுக்குள்ள இங்க உள்ளார இருக்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சொல்யூஷன். நீங்க என்ன சொல்யூஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட சொல்யூஷன், அதுதான் உள்ளார இருக்கிறது. அதுக்கு மேல
இங்க வந்து ஸ்டாப்பர் இருக்கும். இது வந்து கிளாஸ் டியூப். ரெண்டுமே வந்து கிளாஸ் டியூபால் ஆனதுதான். இது வந்து பிளாட்டினைஸ்ட் எலக்ட்ரோட். அதே மாதிரி இங்க இருக்கிறதும் பிளாட்டினைஸ்ட் எலக்ட்ரோட் தான். ஸோ அது இந்த இது வந்து டிப்பிங் டைப். சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு டிப் பண்ணி வைக்கிறது. இதுக்கு பேர் வந்து ஃபில்லிங் டைப். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி வச்சிருக்கிறது. இங்க கனெக்டிங் ஒயர்ஸ்ன்னு இருக்குல்ல, இது அதே மாதிரி இங்க மேல கனெக்டிங் ஒயர்ஸ்ன்னு இருக்குல்ல கண்ணு, அது அது ரெண்டுத்தையும் தான் நீ அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுலயே ஒரு நிமிஷம். இங்க இருக்குது, இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இது ஸோ இதுல ரெண்டு வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டக்டிவிட்டி செல் ஃபில் பண்ணிட்டு அதை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன். தட் இஸ் P by Q equal to R by S. இந்த ஆர்ங்கிறது தான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மற்றதோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு P by Q into S பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ், ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் மோலார் கண்டக்டிவிட்டி, இப்படியே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்டல் சர்க்கியூட் அப்புறம் இது எல்லாமே வந்து புக்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு உங்களுக்கு பேரு கொடுத்திருப்பாங்க, ஆனா இது இருக்காது. ஸோ நீங்க பாத்துக்கோங்க. Any doubts so far?